நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது தனுசு வீடாக வரும். இந்த தனுசு வீடுங்கிறது கிழக்கு பார்த்த வீடு. அப்போ கும்பராசி கும்ப லக்கணமே எப்போவுமே 8 வீட்டு கௌரவமாக இருப்பாங்க. பணம் காசு சொத்து சோத்தில் நல்லாவே இருப்பாங்க. ஆனால் தனுசு 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், பேங்க் பேலன்ஸு, நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, குரு வீடாக தான் வரும் 11ஆம் இடம். அப்போ அதனுடைய திசை பேங்க் அப்படின்னா கிழக்கு பார்த்த கிழக்கு பார்த்த திசையில் உள்ள பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பணம் உங்களுக்கு எப்போவுமே சேமிப்பாக இருக்கும். அது குரு வீடு. காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம். குருனா பணம், நகை, அந்த மாதிரி அதுக்கு சொந்தக்காரர் குரு பகவானே. அப்போ கும்பராசி கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடமாக வரக்கூடியது குரு வீடாக வருது, தனுசாக வருது. அதில் பார்த்திங்கன்னா ஆண் உருவம் குதிரையோட வில்லம்போடு இருப்பாங்க. அப்போ நீங்கள் பாருங்களா, 18 சித்திரமார்கள், நூற்றுக்கணக்கான சித்திரமார் இருக்காங்க. என்னங்க, நூற்றுக்கணக்கான சித்திரமார்களுங்க. 18 சித்திரமார்கள் சீவசமாதி ஆன ஒரு சித்திரமார்களை பிடிச்சிங்க. உங்கள் லக்கணத்துக்கு, ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு சித்தர் இருப்பாங்க. இந்த சித்தர் பொதுவான உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அல்லவா, பிரபஞ்சம் உணர்த்தும் மனசுக்குள்ளே. இந்த பேங்கில் கிழக்கு பார்த்த பேங்கில் அவர் சோசிகார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உணர்த்தும் எந்த குருமார்களை, எந்த சித்தர்மார்களை பிடிக்கணும் அப்படின்னு. அந்த கும்ப லக்கணம் கும்பராசிக்கு 11ஆம் இடம் குரு வீடாக தனுசு ஆகிறதுனால குருமார்கள் அதை வழிபாட வச்சுட்டு வாங்க. கிழக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வருமானம், சேமிப்பு, மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் இருப்பீங்க. ரெண்டாவது இதில் எப்படின்னா, கும்பம் அப்படி சொன்னாலே எப்படிங்க, மேற்கு பார்த்த காவல்துறையும் கருப்பண்ணா வருவார், ஆஞ்சநேயர், வராயத்தாயி, இந்த மாதிரி வரும். அப்போ அதே நேரத்துக்கு அது கும்பத்துக்கு 11ஆம் இடம் தனுசாக வர்றதுனால, கிழக்கு பார்த்த வீடாக வரதுனால, நீங்கள் கிழக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. 9 நவக்கிரகத்தில் குரு பகவான் இருப்பார். குரு பகவானை வழிபாடலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபாடலாம், அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடலாம். இப்படி வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆனால் குரு 9 நவக்கிரகத்தில் வடக்கு பார்க்க இருப்பார். இப்போ மீன லக்கணம் மீன ராசிக்கு குரு எப்படிங்க, அந்த வீடு வடக்கு பார்த்த வீடு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம், ஒரு சுண்டக்கல்ல மாலை, நெய்த்தீவம் குரு பகவானுக்கு போடுங்க, தட்சிணாமூர்த்திக்கு போடுங்க. வழிபாடு வச்சுட்டு பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் கிழக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மனசு ஆத்ம திருப்தினா என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம உள்ளம் மனசு அதாவது சோர்வு அடையாமல் ஆத்ம திருப்தியாக இருக்கணுங்க. பசி வந்தாலும் சரி, நம்ம அந்த தெம்பாகவே இருக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பசங்க பிள்ளைங்க நம்பி சில பேர் இருக்கிறாங்க, மனைவி நம்பி சில பேர் இருக்கிறாங்க, கணவரை நம்பி மனைவி இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை பற்றி நம்பி பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று இவங்க அவங்கள ஏமாற்றுவாங்க, அவங்க இவங்கள ஏமாற்றுவாங்க. அப்போ அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பூராமல் இவங்க எடுத்துகிட்டு அவங்கள விரலாக விட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய சாதத்தில் பார்த்துக்கணும். பல கோடீஸ்வரங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்களாம் இன்றைக்கி தெருவில் இருக்கிறாங்க. எல்லாமே விட்டுட்டாங்க. மனைவி நம்பி, மற்றவங்கள நம்பி விட்டு இன்றைக்கி போயிட்டு. நான் ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, உங்கள் பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஒரு அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் உங்களுக்கு தெம்பு தகுதியும் வரும். அதை நீங்கள் முறையாக உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டு கிழக்கு பார்த்து, அதாவது கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடம் குரு வீடாக வர்றதுனால கிழக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது அந்த அமௌண்ட்டு அதிகரிக்கும், மன சாந்தி அடையும், நிம்மதி அடைவீங்க. அதை நீங்கள் மெயினாக பிடிச்சிக்கங்க. திருச்செந்தூருங்கிறது குருஸ்தலம். திருச்செந்தூர் போயிட்டாங்க, மூவர் சமாதி போய் வழிபடுவீங்க. நாளிக்கடனில் குளிங்க, கடலில் குடிச்சிட்டு நாளிக்கடனில் குடிச்சிட்டு, அதாவது அந்த திருச்செந்தூர் முருகனை உள்ள நுழைவாயிலே குரு பகவான் குருஸ்தலம். அது குரு வழிபாடு வச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பணம், சொத்து, சுகம் எல்லாமே சேரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி காலத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது நிம்மதி வேணும். பேங்கில் கிழக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள்.
அதில் ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தான் போய் கையெழுத்து போட்டு பணம் போடணும். நீங்கள் தான் கையெழுத்து போட்டு பணம் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு சேஃப்டிக்கு எதுலேயுமே நன்மை அடையலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதாவது எப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மேஷமாக வருது. அதே வந்து 1, 5, 9 9ஆம் இடங்கிறது வந்து சிம்மமாக வரும் பார்த்தீங்களா. அப்போ அந்த திரிகோணத்துலேயும் பார்த்தீங்களா, லக்கணம் தனுசு, மேஷம் 5, அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் சிம்மம். அப்படிங்கும்போது திரிகோணாதிபதியே நல்ல நிலைமையில் வரும்போது நீங்கள் உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.